போகக்கூடிய இந்த வாய்க்கால் இருந்துதான் ரோடு தண்ணீரானது வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது ரோட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரானது விரைந்து அப்புறப்படுத்த முடியும் என்பது இந்த தண்ணீரானது வெளியேற்றுவதற்கான சூழல் இந்த மழை முழுமையாக நின்றால் மட்டுமே வெளியேற முடியும். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கும் அறிக்கையாகவும் கொடுக்கப்பட்ட இந்த நிலையில் பெரும் அளவில் அந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொதுமக்களுக்கு கை கொடுக்கும் சூழல் இப்ப தற்போது இல்லை. ஏனென்றால் அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய வேண்டும் என்றால் வாகனங்கள் செல்ல வேண்டும். அதேபோல இந்த நாட்களும் உள்ளே வர வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனால் யாரும் உள்ளே வருவதற்கோ வெளியே செல்வதற்கோ பெரும் சவாலாகவே இருக்கிறது. இதனால் கடுமையாக பொதுக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று முதல் தற்போது வரை இந்த மின்சாரம் முழுமையாக புதுச்சேரி முழுவதுமே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மின்சாரம் கொடுத்தால் பெருமளவில் பாதிக்கம் ஏற்படும் என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தற்போது வரைக்கும் அந்த மின்சாரம் கொடுக்கப்படவில்லை. புதுச்சேரி முழுவதுமே இந்த அசாதாரண சூழல் தற்போது நிலவுகிறது. வரலாறு காணாத இந்த மழை பெய்ததன் காரணமாக புதுச்சேரி முழுவதும் ஸ்தம்பித்து போயிருக்கிறது. பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசு துறை இயந்திரங்கள் முழுமையாக செயலிழந்திருக்கிறது நமக்கு கூற முடியும். ஏன்னா புதுச்சேரி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு உள்ள நகரப்பகுதியானது இது சரியான முறையில் இந்த வாய்க்கால்கள் பராமரிப்பட்டு அது கடல் பகுதிக்கு செல்லக்கூடிய வழியை ஏற்பட்டு சென்றால் இது போன்ற பெருமளவில் இந்த மழை பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் நம்மளுடைய கருத்தாகவே இருக்குது.